அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு டெக்னிக்கலான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டில் நமக்கு லைட்டிங் இன்ஸ்டாலேஷன் ட்ராயிங் அதை பற்றி நான் இதிலே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தமிழ்லேயே இதை உங்களுக்கு விவரித்து சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது ஒரு லைட்டிங், அது ஒரு லூமினார் ஸ்டீல் ஒர்க்கில் எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த லைட்டிங்கோட அந்த ஃபிக்சர் இருக்குது, பக்கத்துலேயே அந்த ஜேபி இருக்குது. அது ஒரு 4A ஜேபி, ஒரு ட்ரே இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம். இதில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டீல் பீம், இது ஸ்டீல் பீம் மேலே இருக்குது. இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த லைட்டிங் ஃபிட்டிங்கோடு இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த 7, 11, 1, 3, 5, 2. இப்போ இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அடுத்த இதில் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் காட்டுறேன், அது என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் இது இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டீல் ஒர்க்கில் ஃபிட் பண்ணுறது. இதனுடைய வியூ ஏஏன்னு ஒரு வியூ, பிபின்னு ஒரு வியூ, அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டீடைல் ஏ அப்படின்னு ஒரு இது இருக்குது. பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இதில் என்னென்ன டிஸ்கிரிப்ஷனில் பார்ப்போம். இதில் இப்போ 1.11.7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது எல்இடி எக்ஸ்க்ளூஷன் ப்ரூஃப் லைட் ஃபிக்சர். இதுதான் ஃபஸ்ட்டு இது. 1ங்கிறது அந்த ஃபிக்சர். 11ங்கிறது லைட்டிங் ஃபிக்சர் மவுண்டிங் ப்ராக்கெட்டு. அதை மவுண்ட் பண்ணுற அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் ஃபிட்டிங்கை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்கெட் அதில் இருக்குது. 7 கேபிள் கிளாண்ட் ஃபார் கேபிள் ஜேபி டு லைட்டிங் ஃபிக்சர். லைட்டிங் ஜேபியிலிருந்து ஃபிக்சருக்கு போகிற அந்த கேபிள், அந்த கேபிள் கிளாண்ட் அது 7. அப்புறம் 2ங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். 2ங்கிறது 4-way ஜேபி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4-way எக்ஸ்க்ளூஷன் ப்ரூஃப் ஜங்ஷன் பாக்ஸ், அந்த டைப். இது இந்த எக்ஸ்க்ளூஷன் ப்ரூஃபுங்கிறதுலாம் அந்த ஹசாடஸ் ஏரியா, அதாவது ஹசாடஸ் ஏரியாவுடைய சேஃப்டி இது ஃபிக்ஸ் பண்ண அந்த டைப். இது 4-way எக்ஸ்க்ளூஷன் ப்ரூஃப். அடுத்தது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. 6 அந்த கேபிள் 2 கோர் எர்த்து 2.5 ஸ்கொயர் mm லைட்டிங் கேபிள் ஜேபி டு லைட்டிங் ஃபிக்சர், அது 2. அடுத்தது 7. இந்த 7ங்கிறது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. 7 இந்த ஜேபியை சுற்றி நான் இது பண்ணுறது தான். அந்த 7ங்கிற ஐட்டம் என்னென்னா கேபிள் கிளாண்ட் ஃபார் ஜேபி டு லைட்டிங் ஃபிக்சர். ஆல்ரெடி நான் அந்த இதுலேயே சொன்னேன், அதே இதுதான். அதுலேயும் அந்த இது இருக்கும். லைட்டிங் ஃபிக்சர்லேயும் அந்த 7ங்கிற அந்த கேபிள் கிளாண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ 12-8 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். 12ங்கிறது M14 EXD ப்ளக்கு. அந்த EXDனா அந்த ஹசாடஸ் ஏரியாவினுடைய ஒரு இது. EXD அந்த மாதிரி ஹசாடஸ் ஏரியாவினுடைய சேஃப்டி எக்யூப்மெண்ட்டாக அதில் இப்போ அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதில் 7, 8 சொன்னேன். 8ங்கிறது மவுண்டிங் பிளேட்டு. 8ங்கிறது அந்த மவுண்டிங் பிளேட்டு. 9 and 10 கேபிள் கிளாண்ட் ஃபார் கேபிள். ஸோ ஜேபி டு ஜேபி வர்றதுக்கு அந்த 9ங்கிறது. ஸோ கேபிள் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஃபிட்டிங் ஆன் த சர்க்கியூட். ஸோ ப்ரீவியஸ் ஃபிட்டிங்கில் ஜேபிக்கு வருது, ஜேபியிலேருந்து கேபிள் ட்ரே வழியாக ஃபிட்டிங்கு போகுது. இந்த ஸ்டீல் பீமையும் இந்த லைட்டிங் ஃபிக்சரை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த 11ங்கிற ஐட்டம் லைட்டிங் ஃபிக்சர் மவுண்டிங் ப்ராக்கெட் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இந்த டேபிளை மட்டும் வீடியோ ஓடும்போது இது பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிறது அதில் தெரியும். இதில் என்னென்ன மெட்டீரியல், நிக்கல் பிளேட்டடு, அதை ஜிஆர்பி கேல்வனைஸ் ஸ்டீல், ஜிஎஸ்னால் கேல்வனைஸ் ஸ்டீலு, இப்படி ஒவ்வொரு ஐட்டம் இருக்கும். ஜிஆர்பி அப்படிங்கிறது என்னென்னா கேல்வனைஸ், அதாவது ரெசிஸ்டன்ட் அந்த மாதிரி வரும் ஒரு இது.
அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஜிஆர்பி கேல்வனைஸ் ஸ்டீல்ங்கிறது ஒரு ஐட்டம். அது ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஜிஎஸ்னா கேல்வனைஸ் ஸ்டீலு, ஜிஐனா கேல்வனைஸ்டு அயான். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த இது இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் வியூ ஏஏ வியூ பிபிங்கிறது, அதுதான் இதில் வந்து காமிச்சிருக்கோம். வியூ ஏஏ அந்த ஸ்டீல் பீமில் இருந்து ஒரு இது இருக்குது. அந்த 3ங்கிற ஐட்டம் என்னன்னு பாருங்கள். 3ங்கிற ஐட்டம் வந்து சி டைப் சேனல் லைட். ஸோ 150 56 அப்படிங்கிற இதில் 50ங்கிறது ஹரிசாண்டலாக இருக்குது, வெர்டிக்கலாக இருக்கிறது 150, திக்னஸ் வந்து 6. 11ங்கிறது வந்து லைட்டிங் ஃபிக்சரு. ஸோ எப்படி அந்த ஃபிட்டிங் இருக்குது, அதனுடைய 209ங்கிறது ஹரிசாண்டல் லென்த்து, 246ங்கிறது வெர்டிக்கல் இது. ஸோ எப்படி அந்த ஃபிக்சர் இருக்குங்கிற அந்த டீட்டெயில்னால் வியூ ஏஏ. வியூ பிபி அப்படிங்கிறது வந்து இந்த ஜேபி வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. கேபிள் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த க்ளவுடுங்கிறது வந்து அந்த என்ன ரிவிஷன் அப்படிங்கிறது. இப்போ வந்து இந்த லைட்டிங் ஃபிக்சர் மவுண்டிங் ப்ராக்கெட்டு அதனுடைய டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா அந்த ஸ்டீல் பீமுக்கும் அந்த லைட்டிங் ஃபிக்சருக்கும் நடுவில் இருக்கிறது தான் அந்த இது. அதனுடைய மெஷர்மெண்ட்டு எப்படி போல்ட் நட் போட்டு இது பண்ணியிருக்காங்க அதில் பாருங்கள். இது வந்து 150, இது 112, இது 60 அந்த ஃபிட்டிங் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டீல் பீம் சைடு, இந்த 60ங்கிறது வந்து ஆமாம் அது எந்த சைடுன்னு பார்க்கணும். அந்த இதில் எப்படி மவுண்டிங் பண்ணியிருக்காங்கங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆமாம் பாருங்கள், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மறுபடியும். அந்த 60 அப்படிங்கிறது டாப் சைடு, 112ங்கிறது வந்து இந்த ஃபிட்டிங் சைடு. அந்த போல்ட் நட் போட்டு அந்த இது பண்ணுறாங்க. இதனுடைய டயா வந்து 10.5, இதனுடைய இது 30க்கு 150க்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதான் லைட்டிங் ஃபிட்டிங் மவுண்டிங் ப்ராக்கெட்டுங்கிறது. ஸோ இந்த அளவில் வந்து நம்ம இந்த இதை பார்த்தோம். ஒரு லூமினார் வந்து எப்படி வந்து ஸ்டீல் ஒர்க்கில் இது பண்ணியிருக்குங்கிறத. இதே மாதிரி டெக்னிக்கலான வீடியோஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அன்புடன்